உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கேஷவ், என்னன்னு சொல்றா? அது மச்சான், அம்மாவுக்கு நீ விரும்புற பொண்ணு பாரதி தான் தெரிஞ்சு போச்சுடா. டேய், என்னடா சொல்ற? அம்மாவுக்கு பாரதி தான் நான் விரும்புற பொண்ணுன்னு தெரியுமா? எனக்கு புரியலடா, எப்படி? டேய் மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. அன்னைக்கு அம்மா என்கிட்ட நீ விரும்புற பொண்ணு யாருன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டுதாவும் அம்மா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னாங்கடா. நான் அதெல்லாம் நம்பி நான் தான்டா அவசரப்பட்டு ஒரு சந்தோஷத்துல பாரதியோட பேரை சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுற. அம்மா உண்மையை தெரிஞ்சுக்க என்கிட்ட போய் சொல்லிட்டாங்கடா. கேஷவ், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? அம்மாவுக்கு பாரதியை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்க கிட்ட பேசலாம் தாண்டா நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். நீ மச்சான், எனக்கு தெரியும்டா. பாரதிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதா அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்கடா. அதை கேட்டதும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா அம்மா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்கடா. மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நான் இதுக்கு மேலேயும் நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலடா. அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அம்மா பாரதியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்கடா. அப்போ அம்மா சொல்லிதான் பாரதி என்னை விட்டு விலகி போறாங்களா? நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, என்னால பாரதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சேன். ஏதாவது ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு என்னோட காதலை புரிய வச்சிடலான்னு நம்பினேன். அம்மா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு பாரதியின் தமிழும் ரொம்ப முக்கியம். ஆதி, இப்ப அவசரப்படாதடா. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. இந்த விஷயத்த சரியான கோணத்துல டீல் பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும்டா. டேய் மச்சான், உனக்கு தெரியாது இல்ல, நீ என்னதான் பாரதி கிட்ட இதை பத்தி பேசினாலும் அவங்க முடிவை மாத்திக்க போறதில்ல. அப்ப நான் பேச வேண்டியது பாரதி கிட்ட இல்லடா. ஆடிட்டர் சார், காஞ்சிபுரம் பிரான்ச் பத்தி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட டீடைலா பேசணும். நாளைக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சரி. பாபாதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா கேஷவ் சொன்னா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.